வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் அமேசான் பிரைம் ஒரிஜினல் சீரியஸான ஹவுஸ் ஆஃப் டேவிட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல் சீசனில் மொத்தம் 8 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரியஸில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமாக நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்கலாம். ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிங் டேவிட்டோட கதை தான் இந்த ஹவுஸ் ஆஃப் டேவிட். ஸோ கிறிஸ்டியானிட்டி பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு இந்த கதை ஆல்ரெடி தெரியாது, ஓரளவுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சீரியஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த சீரியஸில் பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் அப்படின்றது ரொம்பவே இருக்கும். பட் அதே மாதிரி இந்த ஒரு சீரியஸ்க்கு ஏற்ற ஆல்ட்ரேஷனும் சின்ன சின்னதாக ஸ்டோரியில் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் பார்க்கணும். பட் ஒரு கிறிஸ்டியானிட்டி பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்றத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, பட் நான் இதை ஒரு வழக்கமான சீரீஸை மட்டும்தான் பார்த்தேன். ஸோ அதனால் இதில் எனக்கு என்ன பிடிச்சது பிடிக்கல அப்படின்ற பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சீரியஸோட ஒன்லைன் ஸ்டோரி சாதாரண ஆடு மேய்க்கிற ஒருத்தர் எப்படி அரசரானார் என்பதுதான். இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் 10,000 BC இஸ்ரேல்ல. ஸோ அங்கே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் வந்து அரசராக முடியும். ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கிங் சால். ரொம்ப காலமா இஸ்ரேல் மக்களை ஆண்டுட்டு வராரு. பட் கடவுள் இப்போ ஒரு ப்ராஃபெட் மூலமா கிங் சால் கிட்ட, எப்பா உனக்கான காலம் முடிஞ்சிருச்சு, நீ பண்றதெல்லாம் சரியில்லை, ஸோ அதனால நீ இனிமே அரசன் கிடையாது, புதுசா வந்து ஒருத்தரை அரசரா நியமிக்க போறோம், உன்னுடைய மகன்களும் அதுல அரசர்கள் கிடையாது, வேற ஒருத்தரை கடவுள் நியமிக்க போறாருன்னு சொல்ல அதை கிங் சாலால ஏத்துக்க முடியல. ஏன்னா ரொம்ப காலமா கிங் இஸ்ரேலுக்காக அவர் பாடுபட்டிருக்காரு, இஸ்ரேல் மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு. அப்படி இருக்கப்போ என்னுடைய வாரிசான என்னுடைய மகன்கள் தான் அடுத்த அரசர்கள் ஆகணும், அது எப்படி கடவுள் வேற ஒருத்தரை வந்து அரசரா நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு கோபம். கடவுள் அடுத்து யாரு நியமிக்க போறாரு அப்படின்றதையும் கண்காணிக்கவும் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிலிஸ்டியன் கிங்கான அக்கீஸ் வந்து அவரோட ஸ்வான் எனிமியான இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறாரு. பட் இந்த போர்ல பிலிஸ்டியன் கிங்குக்கு பிலிஸ்டின் ஜெயிண்ட் கோலியாத் சப்போர்ட் பண்றாங்க. கோலியாத் அப்படின்ற ஜெயிண்டை வந்து யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெயிண்டை கிங் சால் மற்றும் அவருடைய ஆர்மி வந்து எப்படி எதிர்கொள்ள போறாங்க. டேவிட் அவரு கடவுளால் நியமிக்கப்பட்ட அடுத்த அரசர். ஸோ அவரு அடுத்தடுத்து என்ன வேலைகள் செய்ய போறாரு, அதுக்கான இடையூறுகள் என்ன அப்படின்றத நோக்கி தான் வந்து இந்த முதல் சீசன் போகுது. அண்ட் இந்த சீரியஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஓவரால் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படின்றது டாப் நாச்ல இருக்கும். அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து பக்காவாக இருந்தது, ஒரு மாதிரி வசீகரிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இந்த சீரியஸோட அந்த ஒரு செட் ஒர்க்காக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸு, மேக் ஓவரு, இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தை எப்படியெல்லாம் பிரதிபலிக்கணுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பார்த்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் பர்டிகுலராக இதில் காஸ்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஆக்டர்ஸ் மூலமாக அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ்க்கு ஒரு டெப்த் அண்ட் ஒரிஜினாலிட்டி அப்படின்றது கொடுக்க முடிஞ்சது அவங்களோட ஆக்டிங் மூலமாக. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக மெயின் கேரக்டரான டேவிட் கேரக்டருக்கு சில இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தரை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க, ஸோ அது அவரை எப்படி எந்த அளவுக்கு பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசர் இவர். ஸோ இவர் எப்படி அந்த ஒரு லெவலுக்கு ரீச் ஆக முடியும், அதுக்காக இவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன, அண்ட் மற்றவங்க எல்லாரும் அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, இவரோட அந்த லவ், இவரோட அந்த பயணம், இது எல்லாமே வந்து அந்த ஒரு கேரக்டர்ல அவர் ரொம்ப அழகா வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. உண்மையுமே ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கிங் டேவிட்டோட கதை தெரிந்தவர்களுக்கு இதுல சில சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் ஆஸ் அ ஜென்ரல் ஃபேனா பாக்குறப்போ எனக்கு வந்து ஒரு பெருசா வந்து என்னென்ன சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் எடுத்திருக்காங்க, எது ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்றதுலாம் வந்து தெளிவா தெரியல. பட் இதுல சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரியான சில சீன்ஸ்மே வந்து நம்ம அதனால பார்க்க முடிஞ்சது. பட் அது எல்லாமே வந்து அந்த மெயின் கண்டென்ட் அப்படின்றத வந்து எங்கேயுமே டிவிட் பண்ணல. ஸோ அதனால வந்து அதெல்லாம் பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீரியஸோட அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. அண்ட் மியூசிக் வந்து இந்த சீரியஸ்க்கு ஒரு பெரிய பலம் கூட சொல்லுவேன். நிறைய இடங்கள்ல மியூசிக் வந்து செமையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நிறைய சீன்ஸ்ல. ஸோ அது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த சீசன் 1 அவங்க முடிச்ச விதம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் சீரியஸோட ஆரம்பத்திலேயே டேவிட் எப்படி இந்த இவ்வளோ பெரிய ஜெயிண்டை எதிர்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டு தான் வந்து நமக்கு சீரியஸோட கதையவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி கடைசி எபிசோட் கடைசின்னு வரையுமே வந்து டேவிட் எப்படி இந்த ஜெயிண்டை எதிர்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்து நமக்கு
கடைசியில முடிச்சிருந்தாங்க. அண்ட் சீசன் 1 எண்டிங்குமே வந்து சீசன் 2க்கு செமையான லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. செமையா இருந்தது அந்த எண்டிங். அண்ட் இந்த சீரியஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் ரொம்பவே மெதுவா போகும். இது ஒரு பியூர் டிராமா கேட்டகரி. ஸோ அதனால இதுல வந்து நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு இந்த பேட்டில்ஸ் அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. என்னதான் மெதுவா போனாலும் கதை எங்கேஜிங்கா இருந்ததுனால எனக்கு பெருசா போர் அடிக்கல. பட் ஹிஸ்டாரிக்கல் டிராமானாலே நான் பேட்டில்ஸ் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நீங்க மேபி 2 எபிசோட்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களால வந்து இதை கன்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா கன்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா சீசன் 1 எண்டிங் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ சீசன் 2க்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீரிஸ். ஸோ இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.3. ஸோ என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 7.5 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.